அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிஸ்ல நியூ அப்டேட் வந்திருக்கு. பஸ் பாஸ் நாட் வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். எல்லா கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணணும். எல்லா டீச்சர்ஸுமே அந்தந்த வகுப்புகளுக்கு வந்து நாட் வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு வந்து எப்பயும் போல நீங்க வந்து குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு யூஆர்எல்ல போய் டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க. அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எமிஸ்ன்னு வந்திருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இது வந்து டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடு வந்து ஆஃப் பண்ணியிருப்போம், அந்த மோடுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இங்கே பாருங்க ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்க இப்படியே வந்தீங்கன்னா ஸ்கீம்ஸும் கொடுத்து ஸ்பெக்டக்கிள்ஸ் என்ட்ரி பஸ் பாஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க ஸ்கூல் பஸ் பாஸ் கொடுத்து கிளாஸ் செக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பான முறையில் இதை நம்ம வந்து நாட் வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ பஸ் பாஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பஸ் பாஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்போம் அப்ளை பண்ணி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அதை போய் நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட ஒன்று வந்து பண்ணி காட்டுறேன். நான் போயிட்டு செக்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பாருங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஃபுல்லா அந்த இடத்துல வரிசையா வந்திருக்கும். அவங்களோட ஐடியோட இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் நாட் வில்லிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாட் வில்லிங் அப்படின்னா டச் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே நாட் வில்லிங்கா இருக்காங்க பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தவிர அப்படின்னா இந்த மேல பாக்ஸ் வந்து செக் பாக்ஸ் வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நாட் வில்லிங் வந்துடும். வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட்டும் கொடுத்துருங்க. இங்க பாருங்க கொடுத்தோடனே இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சு, அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கா நீங்க வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 8th வேணுமா பண்ணி காட்டுறேன். நானு செக்ஷன் எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். வந்த பிறகு இப்போ நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா பஸ் பாஸ் அப்ளை பண்ணவங்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே நாட் வில்லிங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து இதுல போய் இந்த டிக் மார்க்ல போய் டச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே இங்க வந்து டிக் மார்க் வந்துடும். எல்லாமே சரியா இருக்கணும். ஒரு இடைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க. இங்க பாருங்க இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா, அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கிளாஸா போய் அந்தந்த கிளாஸ் டீச்சர் வந்து அந்தந்த அது ஸ்டூடெண்ட்ஸ்க்குரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பண்ணணும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நம்ம பஸ் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நேமை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்துக்குமே நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்னொன்று வேணுமா கூட பண்ணி காட்டுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7th பண்றேன். இதே தான் வந்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து 9th 10th +1 +2 எல்லாருக்குமே வந்து செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி டச் பண்ணிட்டு இங்க போய் சப்மிட்டும் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சரியா? இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டச் பண்ணிட்டு ஏ. இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தா ஏ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை டச் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதை போய் சப்மிட் ஆயிரும். அதே மாதிரி தான் 2nd ஸ்டாண்டர்டுக்கு ஏ செக்ஷனை கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. சப்மிட் ஆயிரும். இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பாருங்க. ஏ செக்ஷன்ல போய்
இப்போ நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே சப்மிட் பண்ணி வச்சிருந்தோம். அதனால இங்க பாருங்க ஹைட் ஆயிருக்கா. ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஹைடா இருக்கு, அந்த டச் பண்ணி காட்டுறேன், ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம வந்து. அதனால நம்ம வந்து பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இதை வந்து இந்த பையனுக்கு வந்து பஸ் பாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. அதுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டிக்கேன். ஒரு பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து மாத்தி இதை வந்து போட முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்டே நாட் வில்லிங்கா, வில்லிங்ல இருக்காங்களா, அவங்களுக்கு பஸ் பாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கொடுங்க. அங்க பாருங்க பிளரா தெரியும், எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. நான் பண்ணது எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். மறக்காம இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.